ரொம்பவே சின்ன பொருளை மேக்னிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மைக்ரோஸ்கோப். அந்த மைக்ரோஸ்கோப்னால எல்லா சின்ன பொருளையும் பார்க்க முடியுமா அப்படின்னா, உதாரணத்துக்கு 200 நேனோமீட்டருக்கும் கம்மியாக இருக்க ஒரு வைரஸோட ப்ரோட்டீன்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியாது. நம்ம ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு லைட்டை தான் பயன்படுத்துகிறோம். அதோட வேவ்லெங்த் அப்படிங்கிறது 400 நேனோமீட்டர்லேருந்து 800 நேனோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற பொருள் 200 நேனோமீட்டருக்கும் கம்மியாக இருக்கும்போது நம்மளால் அந்த பொருளை பார்க்க முடியாது. அதை ஓவர் கம் பண்ண வந்தது தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னால ஒரு சிங்கிள் ஆட்டம் கூட பார்க்க முடியும். இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரான் பீமை ஷூட் பண்ணி அதை மேக்னெட்டிக் லென்ஸ் மூலியமாக ஆக்சலரேட் பண்ணி நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்பெசிமென் மேலே ஷூட் பண்ணுவாங்க. அப்படி ஷூட் பண்ணப்படுற எலக்ட்ரான்ஸ் இந்த ஸ்பெசிமென் மேலே பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகியும் பாஸ் த்ரூ ஆகியும் இந்த எலக்ட்ரான் டிடெக்டரை சென்றடையும். இப்படி கிடைச்ச எலக்ட்ரான் சிக்னல்ஸை ப்ராசஸ் பண்ணி ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஃபைனலாக நமக்கு அது மேக்னிஃபிகேஷன் பண்ணப்பட்ட ஒரு இமேஜாக கிடைக்கும்.